அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக மசாலா பொருட்கள், நிறைய சுவை, நல்ல முறுமுறுன்னு காலிஃப்ளவர் பக்கோடா இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இங்கன்னா காலிஃப்ளவர் வந்து 500 கிராம் அளவுக்கு இருக்குதுங்க. இது இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவர் அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு மறுபடியும் வெறும் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இங்கே வச்சுருக்கிறேன். கடலை மாவு 6 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. நீங்கள் தந்தூரி சிக்கன் மசாலா அது மாதிரி என்ன இருந்தாலும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.25 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிக்கை ஃபுட் கலர் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்ல இதை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே சேர்த்து கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துட்டு காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை வந்து நல்லா கலந்துட்டு இம்மிடியட்டாக பொரிச்சியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். காலிஃப்ளவர் மசாலா எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. இப்போது எண்ணெய் சூடாக இருக்கா பார்க்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குதுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவரும் பொரிச்சாச்சுங்க. கரகரன்னு முறுமுறுன்னு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.